بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. இந்த மாநாட்டுக்கு தலைமை வகிக்கின்ற எனது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர் இப்ராஹிம் ஹசரத் அவர்களே, மரியாதைக்குரிய உலமாக்களே, பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وَإِذَا حُيِّيتُمْ بِتَحِيَّةٍ فَحَيُّوا بِأَحْسَنَ مِنْهَا أَوْ رُدُّوهَا. உங்களுக்கு சலாம் சொல்லப்பட்டால் அதற்கு சொல்லப்பட்ட சலாத்தை விட சிறந்த முறையில் பதில் சலாம் சொல்லுங்கள் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, அல் குர்ஆனுடைய கட்டளை. நான் நினைக்கிறேன், நான் சொன்ன சலாத்துக்கு நீங்கள் சொன்ன பதில் சலாம் நான் சொன்ன சலாத்தை விட சிறந்ததாக அமைந்ததாக எனக்கு தெரியவில்லை. எனவே நான் மீண்டும் சலாம் சொல்கிறேன். இந்த உலகத்துக்கு அதிகம் சலாம் தேவைப்பட்டிருக்கிற காலம் இது. எனவே வாயால் அதிகம் சலாத்தை சொல்லி இந்த உலகத்தில் நாம் எதிர்பார்க்கிற அந்த அமைதியை, அந்த சமாதானத்தை உருவாக்க வேண்டிய தேவையும் அவசியம் இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் என்னையும் உங்களையும் பார்த்து, முழுமனித சமுதாயத்தையும் பார்த்து அல் குர்ஆனிலே கேட்கின்ற கேள்விதான் இந்த மாநாட்டுடைய கருப்பொருள். ஃபஐன தத்ஹபூன், நீங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள், எங்கே போய்கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய இந்த பயணத்தின் அர்த்தம் என்ன? போக்கின் பொருள் என்ன? இந்த ஓட்டம், இதன் முடிவு என்ன? விளைவு யாது? நீங்கள் பயணிக்கும் இந்த பாதை சரியானதா? இந்த பாதை வெற்றி பாதையா? இந்த பயணம் வெற்றி பயணமா? ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் என்னையும் உங்களையும் விழித்து, முழுமனித சமுதாயத்தையும் விழித்து கேட்கின்ற கேள்வி இது. ஃபஐன தத்ஹபூன், எங்கே போய்கொண்டிருக்கிறீர்கள்? வெற்றிக்கான பாதை எது? விளக்கப்பட்டது. தோல்வியை நோக்கி மனித சமுதாயத்தை அழைத்து செல்லும் பாதை யாது? இது பற்றியும் உங்களோடு கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. எமக்கு முன்னால் இரண்டு பாதைகள். ஒன்று வெற்றியை நோக்கி நம்மை அழைத்து செல்லும் பாதை, அடுத்தது தோல்வியின் பால் நம்மை இட்டு செல்லும் பாதை. இந்த இரண்டு பாதைகளில் ஒரு பாதையை நாம் தெரிவு செய்தாக வேண்டும். தெரிவு செய்திருக்கிறோம். நமக்கு கிடைத்திருக்கிற சுதந்திரம் இது. சிந்தனை சுதந்திரத்தையும் பெற்றிருக்கிறோம், செயற் சுதந்திரத்தையும் பெற்றிருக்கிறோம். வஹதைனாஹுன் நஜ்தைன், நாம் மனிதனுக்கு இரண்டு பாதைகளையும் காட்டியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். இம்மா ஷாக்கிரன் வ இம்மா கஃபூரா. மனிதன் நாடினால் நன்றியுள்ள அடியானாக இருக்கலாம், அவன் விரும்பினால் நன்றி கெட்டு நிராகரிப்பானாகவும் இருக்கலாம். ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா. அல்லாஹ் மனித ஆத்மாவுக்கு நல்லதையும் காட்டி கொடுத்திருக்கிறான், கெட்டதையும் காட்டி கொடுத்திருக்கிறான். மனிதனது கையிலே இருக்கிறது. அவன் விரும்பினால் நல்லதை, நல்ல வழியை தெரிவு செய்யலாம், விரும்பினால் வழிகேட்டை, பிழையான போக்கை அவன் தெரிவு செய்து கொள்ளலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் நிலத்திலே ஒரு கோட்டை கீறினார்கள். அது ஒரு நேர்கோடாக அமைந்தது. அந்த கோட்டின் வலப்பக்கமாகவும் இடப்பக்கமாகவும் பல வளைந்த கோடுகளை வரைந்தார்கள். சஹாபாக்கள் மிக கவனமாக அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் அந்த நேர்கோட்டை காண்பித்து, இதுதான் நேரான பாதை, அல்லாஹ்வின் பாதை, வெற்றி பாதை. இந்த வலப்பக்கமாகவும் இடப்பக்கமாகவும் இருக்கிற பாதைகள் வளைந்த பாதைகள், வழிகாட்டின் பால் அழைத்து செல்லும் பாதைகள். அந்த ஒவ்வொரு பாதையின் ஆரம்பத்திலும் துவக்கத்திலும் ஒரு ஷைத்தான்
அமர்ந்து கொண்டு அதன் பக்கம் மக்களை அழைத்து கொண்டிருக்கிறான். நீங்கள் அந்த பாதைகளை நோக்கி செல்ல வேண்டாம். இதோ இருக்கிறதே நான் முதலாவதாக வரைந்த அந்த நேரான பாதை, இதுதான் நீங்கள் செல்ல வேண்டிய பாதையாகும். இவ்வாறு சொல்லிவிட்டு சூரத்துல் அன்ஆமிலே வரக்கூடிய ஒரு அல் குர்ஆன் வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காண்பிக்கிறார்கள். وَأَنَّ هَذَا صِرَاطِي مُسْتَقِيمًا فَلَا فَاتَّبِعُوا وَلَا تَتَّبِعُوا السُّبُلَ فَتَفَرَّقَ بِكُمْ عَنْ سَبِيلِهِ. இதுதான் என்னுடைய நேரான பாதையாகும், இதனையே நீங்கள் பின்பற்றுங்கள், இந்த பாதையிலேயே நீங்கள் பயணியுங்கள், ஏனைய பாதைகளை நோக்கி செல்லாதீர்கள், அவை அல்லாஹ்வின் பாதையிலிருந்து நேரான பாதையிலிருந்து உங்களை வெகு தூரம் எடுத்துச் சென்றுவிடும் என்ற அல் குர்ஆன் ஆயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காண்பித்தார்கள். மதிப்புக்குரிய சகோதரிகளே, நானும் நீங்களும் மாத்திரமல்ல, மனித சமுதாயம் இன்று எந்த பாதையில் சென்று கொண்டிருக்கிறது, இன்றைய உலகம் எந்த பாதையில் போய்கொண்டிருக்கிறது என்ற கேள்வியை எழுப்பி அதற்கு விடை காண வேண்டும் என்ற நோக்கத்தோடு இங்கே நானும் நீங்களும் கூடியிருக்கிறோம். நமது தலைவிதியை தீர்மானிக்கிற கேள்வி இது. நமது வெற்றி தோல்வியை தீர்மானிக்கின்ற வினா இது. இந்த உலகிலே வாழுகின்ற மக்களுள் 4 பகுதியினர் பிழையான பாதைகளை தெரிவு செய்தவர்கள், பிழையான வழிகளை தெரிவு செய்தவர்கள், தோல்வியை நோக்கி நடைபோட்டுக் கொண்டிருப்பவர்கள். உலக சனத்தொகையிலே 1/4 பகுதியினர் ஹிதாயத்தை பெற்றிருக்கிறார்கள், நேர்வழியை பெற்றிருக்கிறார்கள், சத்தியத்தை விளங்கி இருக்கிறார்கள், வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலக சனத்தொகையிலே இப்போது கலிமா சொன்னவர்களுடைய எண்ணிக்கை 152 கோடி. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்திலே வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வின்படி உலக முஸ்லிம் சனத்தொகை 152 கோடி. மற்றுமோர் ஆய்வின்படி, இதே காலப்பிரிவில் வெளியிடப்பட்ட மற்றுமோர் ஆய்வின்படி உலக முஸ்லிம் சனத்தொகை 182 கோடி. மொத்த உலக சனத்தொகையோடு ஒப்பிடுகிற போது கிட்டத்தட்ட இது உலக சனத்தொகையிலே 1/4 பகுதி. இந்த 1/4 பகுதியினரை நாங்கள் வெற்றி பாதையில் செல்பவர்கள் என்று கருத முடியும் என்றிருந்தால், 4/3 பகுதியினர் பெரும்பான்மையானவர்கள் வழிகட்டில் இருப்பவர்கள், பிழையான பாதையில் செல்பவர்கள், ஜாஹிலியத்தில் இருப்பவர்கள், தோல்வியை நோக்கி செல்பவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. இதனை இன்றைய உலகிலே மிக தெளிவாக நாம் பார்த்த வண்ணம் இருக்கிறோம். இன்றைய உலகை மிகவும் முன்னேற்றம் அடைந்த உலகம் என்று நாம் வர்ணிக்கிறோம். சகல துறைகளிலும் மனித சமுதாயம் மிக பெரும் வளர்ச்சியை கண்டிருக்கிற காலம் இது என்று நாம் சொல்கிறோம். மனித சமுதாயம் மனிதன வரலாற்றிலேயே அனைத்து துறைகளிலும் அபரிமிதமான வளர்ச்சியை கண்ட ஒரு காலம் இது என்று நாம் சொன்ன போதிலும், இது இன்றைய உலகின் ஒரு முகம். இந்த உலகத்துக்கு மற்றொரு முகம் இருக்கிறது. இன்றைய உலகின் ஒரு பக்கம் இது, இன்றைய உலகின் மறுபக்கம் இருக்கிறது. அந்த பக்கம் மிக மோசமான ஒரு பக்கம், அந்த முகம் மிக பயங்கரமான ஒரு முகம். மனிதன வரலாற்றிலே என்றுமில்லாத அளவுக்கு மனித சமுதாயம் பல்வேறு சிக்கலான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கும் காலம் இது. மனித சமுதாயத்தின் இருப்பையே அச்சுறுத்துகின்ற பல்வேறு சவால்களுக்கும் அறைகூவல்களுக்கும் இன்றைய உலகம் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதனை அறிந்தவர்கள் துரதிர்ஷ்டவசமாக கொஞ்சம் பேர். மிகவும் வளமான ஒரு காலம், மனித சமுதாயம் அதிகம் இன்பங்களை அனுபவிக்கிற ஒரு காலம், எல்லா வாய்ப்புகளையும் வசதிகளையும் பெற்ற ஒரு காலம் என்று நினைப்பவர்கள் துரதிர்ஷ்டவசமாக பெரும்பான்மையினராக இருக்கிற காலம் இது. உன்னிப்பாக பார்க்கிற போது, நுணுக்கமாக பார்க்கிற போது, யதார்த்தத்தை தேடி பார்க்கிற போது இன்றைய உலகத்தின் நிலை ஆரோக்கியமாக இல்லை. உலகம் அழிவை நோக்கி மிக வேகமாக போய்கொண்டிருக்கிறது என்பதுதான் கசப்பான யதார்த்தம்.
இந்த உலகிலே ஒரு பக்கம் அரசியல் நெருக்கடிகளை பார்க்கிறோம். உலகில் எத்தனை எத்தனை நாடுகளிலே யுத்தங்கள், மனித அவலம், பல லட்சம் குழந்தைகள் அனாதைகளாக்கப்பட்டிருக்கிறார்கள், லட்சக்கணக்கான பெண்கள் விதவைகளாக்கப்பட்டிருக்கிறார்கள், பசியிலும் பட்டினியிலும் வாழ்கின்ற மனிதர்களின் தொகை. உலகிலே எத்தனை கோடிக்கணக்கான சிறார்கள் வீதி ஓரங்களிலே வீடு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்றாட உணவுக்கு திண்டாடி கொண்டிருக்கிற மனிதர்களுடைய தொகை என்ன? இவற்றையெல்லாம் பார்க்கின்ற போது இன்றைய உலகம் சபிக்கப்பட்ட ஒரு உலகம், ஒரு வளமான உலகம் அல்ல, ஆரோக்கியமான உலகம் அல்ல. அரசியல் நெருக்கடிகள் என்ற பெயரிலே உலகிலே எத்தகைய ஒரு பயங்கரமான அவலத்தை மனித சமுதாயம் உலகின் பல நாடுகளிலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்பதனை விரிவாக நான் விளக்க வேண்டிய தேவை உங்களுக்கு இருக்காது. மறு பக்கத்திலே இந்த முன்னேற்றகரமான உலகத்திலே சூழல் சுற்றாடல் பிரச்சினை என்பது, என்வாயன்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் அல்லது எக்கோலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் என்பது எவ்வளவு பயங்கரமான ஒரு பிரச்சனையாக இன்று மாறி இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஒரு பக்கத்திலே பூமி சூடாகி வருவதாக சொல்லப்படுகிறது, அதன் ஆபத்துகள் பற்றி பேசப்படுகிறது. ஓசோன் படலத்திலே ஓட்டை விழுந்திருப்பதாகவும் அதன் விளைவுகள் இவ்வளவு பயங்கரமானவை என்பது பேசப்படுகிறது. நீர் பற்றாக்குறை காரணமாக எத்தகைய விளைவுகளுக்கு, ஆபத்துகளுக்கு மனித சமுதாயம் கிட்டிய எதிர்காலத்திலே முகம் கொடுக்க வேண்டியிருக்கு என்று பேசப்படுகிறது. மனிதன வரலாற்றிலே என்றுமில்லாத அளவுக்கு இயற்கை அனர்த்தங்கள், நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் மிக வேகமாக அதிகரித்து வருகிற ஒரு காலம் இது. இன்னொரு பக்கத்திலே சுகாதார பிரச்சனைகளுக்கும் உலகம் பயங்கரமாக முகம் கொடுத்து வருகிற காலம் இது. பறவை காய்ச்சல் என்றார்கள், எலிக்காய்ச்சல் என்றார்கள், பிறகு பன்றி காய்ச்சல் என்றார்கள். ஒவ்வொரு நோயும் பரவி மனித சமுதாயத்தின் கையாளாகத்தனத்தை, விஞ்ஞானத்தின், அறிவியலின், மருத்துவத்தின் பலவீனத்தை எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மற்றொரு பக்கத்திலே உலக பொருளாதாரம் ஆட்டம் கண்டிருக்கிறது. வளமான செல்வந்த நாடுகளுடைய நாணயத்தின் பெறுமதி பயங்கரமாக வீழ்ச்சி கண்டிருக்கிறது. நிதி நிறுவனங்கள் திவாலாகி வருகின்றன. பெரும் பெரும் பல்தேசிய கம்பெனிகள் மூடுவிழா கண்டு வருகின்றன. தொழிலற்றவர்களுடைய எண்ணிக்கை செல்வந்த நாடுகளிலே மில்லியன்களை கடந்து கொண்டிருக்கின்றன. இப்போது உலகம் ஃபுட் செக்யூரிட்டியை பற்றி பேசுகிறது. அதாவது மனிதர்களுக்கு உணவில்லாத நிலை வரப்போகிறது, அன்றாடம் சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லாத நிலை வரப்போகிறது என்று பேசுகிறார்கள். சாப்பாடு இல்லாமல் வாடி வதங்கி செத்து மடிப்பவர்கள் பல தசாப்தங்களாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். மூன்றாம் உலக நாடுகள் அவர்களை பற்றி பேசவில்லை. முதலாம் உலக நாடுகளுக்கே இப்போது சாப்பாடு இல்லாத பிரச்சினை, உணவு தட்டுப்பாடு வரப்போகிறது என்று கண்டபோதுதான் இப்போது உணவு, அதன் முக்கியத்துவம் பற்றி, அதன் தேவையை பற்றி, உணவு கிடைப்பதை உத்தரவாதப்படுத்துவது பற்றி பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இதுதான் இன்றைய உலகத்தை பற்றி 4 வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள். உலகத்தின் நிலை சீராக இல்லை. இந்த குளோபலைசேஷன் டுவெல் நிலைக்கு போவதில்லை. மனித சமுதாயம் மனிதன வரலாற்றில் என்றுமில்லாத அளவுக்கு மிக பயங்கரமான அச்சுறுத்தல்களுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறது. மனித சமுதாயத்தின் இருப்புக்கே இந்த சவால்கள் மிக அச்சுறுத்தல்களாக, மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறி இருக்கிறது. இதனையிட்டு ஒரு சிலர் அலட்டிக் கொள்கிறார்கள். இந்த பிரச்சனைகளுக்கான காரணம் என்ன என்று தேடுகிறார்கள், ஆராய்கிறார்கள். முடிவுகளையும் சொல்லாமல் இல்லை. ஆனால் மனித சமுதாயம் பிழையான பாதையிலேயே தொடர்ந்தும் சென்று கொண்டிருக்கிறது. அதுதான் மிகப்பெரிய துரதிர்ஷ்டம். ஏன் இந்த பொருளாதார நெருக்கடி, ஏன் இந்த அரசியல் நெருக்கடிகள், ஏன் இந்த சூழல் சுற்றாடல் பிரச்சனைகள், ஏன் இந்த சுகாதார பிரச்சனைகள்? சுகாதார பிரச்சனை சுகாதார பிரச்சனையாக மாத்திரமே பார்க்கிறார்கள். அரசியல் பிரச்சனை அரசியல் பிரச்சனையாக மாத்திரமே நோக்குகிறார்கள்.
பொருளாதார பிரச்சனையாக மாத்திரமே பார்க்கிறார்கள். The holistic view, மனித இனம் எதிர்நோக்குகிற இந்த பிரச்சனைகளை எல்லாம் மொத்தமாக பார்க்கிற அந்த தன்மையை மனித சமுதாயம் இழந்திருக்கிறது. இதுதான் அடிப்படையான பிரச்சனை. இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் பின்னால் இருக்கிற பிரச்சனை என்ன? தனித்தனியாக பிரச்சனைகளை பார்க்க பழக்கப்பட்டிருக்கிறார்களே தவிர மொத்தமாக இந்த பிரச்சனைகளை எல்லாம் எடுத்து பார்க்கிற அந்த பார்வையை இன்றைய உலகம் இழந்திருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. சகோதரிகளே, காய்தல் உவத்தல் இல்லாமல், பக்கச்சார்பு இல்லாமல், நிதானமாக நடுநிலையாக நின்று மனித இனம் எதிர்நோக்குகிற இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் பின்னால் இருக்கிற பிரச்சனை எது என்று பார்த்தால், மனித சமுதாயம் ஆன்மீக, தார்மீக, ஒழுக்க பண்பாடுகளை இழந்திருக்கிறது. அதன் விளைவுகள் அரசியல் நெருக்கடிகள், அதன் விளைவுகள் சூழல் சுற்றாடல் பிரச்சனை, அதன் விளைவுகள் பொருளாதார நெருக்கடி, அதன் விளைவுகள் சுகாதார பிரச்சனைகள். இன்று உலகிலே அரசியல் நெருக்கடி நிலவுவதாக சொல்லப்படுகிறது. இதன் பின்னால் இருப்பது என்ன? அரசியல் நெருக்கடி கிடையாது. அடுத்தவருடைய வளங்களை சுரண்ட வேண்டும், பேராசை, சுயநலம், கொடுமை, இவைதான் அரசியல் நெருக்கடிகள் என்ற பேரிலே மிக அழகான பேரில் சொல்லப்படுகின்றன. நாம் வாழுகின்ற இந்த காலத்தில் இருக்கிற ஒரு தனித்துவமான பண்பு என்னவென்றால், அசிங்கமான விஷயங்களுக்கெல்லாம் அழகான பெயர்கள், நாகரிகமான பெயர்கள், பண்பாடான பெயர்கள். நான் வளமையாக சொல்வதுண்டு, முன்பு ஒருவருக்கு மென்டல் டிஸார்டர் ஏற்பட்டால் பைத்தியம் என்று சொல்வார்கள், பைத்தியக்காரன் என்று சொல்வார்கள், பைத்தியக்கார குடும்பம் என்று சொல்வார்கள். இப்போது அப்படி சொல்வதில்லை. அதற்கெல்லாம் அழகான பெயர் வைத்திருக்கிறார்கள். அவருக்கு டிப்ரெஷன், அவர் இப்போ அண்டர் ட்ரீட்மெண்ட். முன்பெல்லாம் அவன் பைத்தியக்காரன், அவனுக்கு ஒரு சீசனுக்கு பைத்தியம் வந்துடும், அந்த குடும்பத்துக்கு ஏறிக்குது, அது பரம்பரை. இப்படி கொச்சையாகவும் பச்சையாகவும் சொன்ன காலம் போய் மனிதர்கள் நாகரிகம் அடைந்து விட்ட காரணத்தினால் இதற்கெல்லாம் அழகான வார்த்தைகள் வைத்திருக்கிறார்கள். ஆடைகளை களைந்து ஆடினால் விரசம் ஆபாசம் என்று சொல்வதில்லை, சொல்வார்கள் கலை. கலை கலை கண் கொண்டு பார்க்க வேண்டும். நீங்கள் பிழையான கண் கொண்டு பார்க்கிறீர்கள், உங்களுடைய கண் காமக்கண். கலை கண் கொண்டு பார்த்தால் இதில் நீங்கள் பார்ப்பதை காண மாட்டீர்கள். எதை காண்பீர்கள்? இப்படி அனைத்து வகையான அசிங்கங்களும் அனாச்சாரங்களும் ஜாஹிலியத்துகளும் அழகான கலை சொற்களாலும் நல்ல அழகான டெர்மினாலஜிஸ் கூடாக நியாயப்படுத்தப்படுகின்ற ஒரு காலம். எனவே பயங்கரமாக பலவீனர்களை தாக்குகின்ற, சுரண்டுகின்ற, அவர்களை அடிமைப்படுத்துகின்ற விஷயத்துக்கு என்ன பெயர்? அரசியல் நெருக்கடி. அரசியல் நெருக்கடி. அரசியல் நெருக்கடி என்று உலகத்தில் ஒரு நெருக்கடி கிடையாது. என்ன இருக்குது என்று சொன்னால், சில கொள்ளைக்காரர்கள் ஒரு சமுதாயத்தை ஆக்கிரமித்து கொள்ளையடிக்கிறார்கள். கொள்ளைக்காரர்கள் சொல்ல முடியாதல்லவா? எனவே அவர்களுக்கு வேறு பேர்கள், அழகான சொற்கள், அதற்கென்று கலைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. உண்மையில் அரசியல் நெருக்கடிகளுக்கு பின்னால் இருப்பது பண்பாட்டு பிரச்சனை, ஒழுக்க பிரச்சனை, ஆன்மீக பிரச்சனை, தார்மீக பிரச்சனை என்பதில் ரெண்டு கருத்துக்கு இடம் இருக்காது. இப்போது பேசப்படுகிற சூழல் சுற்றாடல் பிரச்சனை எடுத்துக்கொள்வோம். குளோபல் வார்மிங் அல்லது இந்த ஓசோன் படலத்தில் ஓட்டை விழுந்திருக்கிற பிரச்சனை, அல்லது இந்த இயற்கை அனர்த்தங்கள் வளமை விட மிக அதிகம், மண் சரிவு அதிகமாக ஏற்படுகிறது. இவற்றுக்கு பின்னால் இருப்பதும் ஆன்மீக தார்மீக ஒழுக்க பண்பாட்டு பிரச்சனை. ஏனென்றால் தொழில்மயமாக்கல் என்ற பேரில், நகரமயமாக்கல் என்ற பேரில் மனிதர்கள் எப்படியாவது பணம் பண்ண வேண்டும் என்று சிந்திக்கிறார்கள். காடுகளை அழிக்கிறார்கள், கழிவுப் பொருட்களை
கொண்டு வந்து கொட்டுகிறார்கள். அவை முறையாக சரியாக அழிக்கப்படுவதில்லை. இதன் விளைவுதான் சூழல் சுற்றாடல் பிரச்சனை. சுகாதார பிரச்சனைக்கும் அதுதான் காரணம். அவ்வளவு அநியாயம். எந்த துறையிலே இன்று தூய்மையை காண முடியும்? மிக புனிதமான 2 துறைகள் இருக்கின்றன. ஒன்று மருத்துவத்துறை, அடுத்தது கற்பித்தல் துறை. இந்த 2 துறைகளும் கூட எவ்வளவு பயங்கரமா ஹைலி கமர்ஷியலைஸ்ட் என்பதை நான் சொல்லி நீங்க வழங்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்று வருமானத்துக்கான இருபெரும் வழிகள் இருக்கும் என்றால், ஒன்று அவர் மருத்துவராக மாற வேண்டும் அல்லது ஆசிரியராக மாற வேண்டும். நான் இருக்கும் ஊர் கல்வி வியாபாரம் இருக்கும் ஊர் பேர்வலை. நான் இருக்கும் நாடு கல்வி வியாபாரம் பரவலாக நடக்கும் நாடு. கல்வி வியாபாரம். அந்த கல்வி வியாபாரத்தின் விளைவாக இந்த நாட்டுக்கு அல்லாஹ்வுடைய அருளால் வந்து சேர்ந்த எவ்வளவோ சகோதரர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் அப்படி சொல்ல வேண்டாம். நீங்கள் அந்த நிறுவனங்களுக்கு மிகவும் கடமைப்பட்டவர்கள், நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கல்வி என்ற அந்த புனிதமான சேவை, மிக புனிதமான அந்த துறை இன்று எவ்வளவு பயங்கரமாக வர்த்தகமயப்படுத்தப்பட்டிருக்கு என்று பார்க்கிறோம். இதுக்கு பின்னால் இருப்பது பண்பாட்டு வீழ்ச்சி. மருத்துவத்துறையும் அப்படித்தான், ஏனைய துறைகளும் அப்படித்தான். உதாரணத்துக்கு அந்த 2 துறைகளையும் சொன்னேன். கல்வி என்பது ஒரு காலத்தில் மனிதன் மனிதனாக வாழ்வதற்காகத்தான் பெறப்பட்டது. ஆனால் இன்று மனிதன் மிருகமாக மாறி, ஒரு எக்கனாமிக் பீயிங்காக, ஒரு பொருளாதார பிராணியாக மாறி அதிகம் எப்படி சம்பாதிக்கலாம், அடுத்தவரை சுரண்டி ஏமாற்றி சம்பாதிக்கலாம் என்பதை சொல்லிக் கொடுக்கிற ஒரு துறையாகத்தான் கல்வி மாறி இருக்கிறது. உதாரணமாக நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நான் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்ல இப்போது போஸ்ட் கிராஜுவேட் செஞ்சு கொண்டு இருக்கேன். பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்ல போஸ்ட் கிராஜுவேட் இரண்டால் எப்படி வாடிக்கையாளர்களை பயங்கரமாக ஏமாற்றி அவருடைய கையில் இருக்கிற காசை சுரண்டலாம், அதற்கான வியூகங்களை உத்திகளை சொல்லிக் கொடுக்கிற துறை. அந்த காலத்தில் எமது மூதாதையர்கள் ஒரு கடையை வைத்திருப்பார்கள். அந்த கடையிலே சீனி மூடை இருக்கும். ஒரு ராத்தல் சீனி விற்க வேணும் 52%. இவர் அங்காள எங்கால பார்த்து 54% வித்துருவார். 2% அவர் அந்த கண்ட்ரோல் பிரைஸுக்கு மேலே வித்த காரணத்தினால சில நேரம் கம்பி என்ற நிலை கூட வரும். உண்மையில் இன்று இந்த பார்வை நடைமுறைப்படுத்தப்பட்டால் இந்த மல்டிநேஷனல் கம்பெனிஸ், இந்த பல்தேசிய கம்பெனிகளுடைய உரிமையாளர்கள் அனைவரும் கம்பி எண்ண வேண்டியிருக்கும். இந்த பெரிய பெரிய மெகா மால்ஸ் என்ன செய்யறான்? ஒரு அழகான பெட்டியில இன்னும் ஒரு பெட்டியை வைத்து, அதற்குள் இன்னும் ஒரு பையை வைத்து, அதற்குள் மற்றும் ஒரு பையை வைத்து, அதற்குள்ளே ஒரு சிறிய பொருளை வைத்திருக்கிறான். கேட்டா சொல்றான் கை கடிகாரம். எவ்வளவு சொன்னா 3,50,000 ரூபாய். அவனுக்கு கொஸ்டா இருக்கு 3,500 ரூபாய். ஆனால் அதுக்கு பேர் தான் பிராண்டட். ஏன் இதுக்கு 3,50,000 ரூபாய்? இது பிராண்டட். அதாவது மனிதன் ஒரு காலத்தில் மிகவும் புத்திசாலியா இருந்தான், மிக மிக புத்திசாலியா இருந்தான். ஆனால் மனிதன வரலாற்றிலேயே மனிதன் முட்டாளாக இருக்கிற ஒரு காலம் இருக்கும் என்றால் என்ன மன்னிக்கணும், அது இந்த காலம் தான். நான் ஒரு கடைக்கு போனேன். அங்கு பிராண்டட் ஆடைகள் இருக்குது, சும்மா ஆடைகளும் இருக்குது. ஒரு ஷர்ட்டை பார்த்து கேட்டேன், இது எவ்வளவுன்னு சொல்லி 1,750 ரூபாய். அதே போல இன்னொரு கமிசையை காட்டி கேட்டேன், இதற்கு எவ்வளவுன்னு சொல்லி 6,550 ரூபாய். நான் கேட்டேன் என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒரே துணி, எந்த வித்தியாசம் இல்லை. இது பிராண்டட். பிராண்டட் ரெண்டா என்ன லேபிள் ஒன்று டீ. இது அது என்ன கேட்கப்படாது. உங்களுக்கு என்ன இதெல்லாம் தெரியாமல் இருக்குது இந்த காலத்தில்? பிராண்டட் அது இந்த கம்பெனி, அந்த கம்பெனியோட பிராண்ட், அந்த கம்பெனியோட இமேஜ், அந்த கம்பெனி அதுக்குள்ள ரெக்கக்னிஷன். அப்படியா? அப்போ அந்த ஷேர்ட்டை தாங்கன்னு நான் கேட்கல. அந்த முட்டாள் கூட்டத்தின் பட்டியலில் நானே அடங்க விடும். ஆனால் அதிகமானவர்கள் அதுக்கு பின்னால் தான் போய் கொண்டிருக்கிறாங்க. அழகாக 150 ரூபாய்க்கு சாப்பிடலாம், போய் 450 ரூபாய்க்கு சாப்பிட்டுட்டு வாரான் முட்டாள். கஷ்டப்பட்டு காசு சம்பாதிச்சு அந்த மல்டிநேஷனல் ரெஸ்டாரண்ட்டில் போய் காசை கொடுத்து போட்டு வாரான்.
காசை மட்டுமா கொடுக்குறான், உடல் ஆரோக்கியத்தையும் சேர்த்து கொடுத்துட்டு வரான். ஃபாஸ்ட் ஃபுட்டை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் கடந்த வாரம் ஒரு கட்டுரை வாசித்தேன். இப்போது மேற்குலக நாடுகளில் உள்ள குடும்பங்கள் எல்லாம் மிக வேகமாக ஆர்கானிக் ஃபுட்டை நோக்கி போய்கொண்டிருக்கிறது மாத்திரமல்ல, ஃபாஸ்ட் ஃபுட்டை விட்டுவிட்டு இப்போது அவர்கள் பழவர்க்கங்களையும் காய்கறிகளையும் அதிகம் சாப்பிட ஆரம்பித்திருக்கிறார்கள். பாடசாலைக்கு செல்கிற மாணவ மாணவிகள் அண்மை காலம் வரை தங்களது லஞ்ச் பாக்ஸிலே கொண்டு போனது ஃபாஸ்ட் ஃபுட், பகவான் அல்லது என்னது மேரிபிரவுன் அல்ல, அந்த சப்மெரின் அல்லது ஹொட்டோ. நீங்கள்லாம் சிரிக்கிறீங்கடா, இந்த விஷயத்தில் எனக்கு ஏபிசிடி தான் தெரியும். என்ன இவர் அவசரமாக இதை மட்டும் சொல்லிடாமல் இருக்குது, எங்கிட்ட எழுப்பி கேட்டுனா அடுக்கி கொண்டே போவோமே அப்படி. இப்போது அந்த லஞ்ச் பாக்ஸில் எல்லாம் பழம், காய்கறி வகைகள், அவித்த பாயில்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்திருக்கிறான். டூ லேட். ஸ்ரீலங்காவில் இப்போ கொழும்புல எல்லாம் கமே கேம் வந்தாச்சு. எந்த அளவுக்குன்னு சொன்னால், கொழும்புல கொலம்பு 7ல் திடீர்னு பார்த்தால் இந்த கிடுகு, அதாவது ஓலைன்னு சொல்வார்கள், அதனால் வேயப்பட்ட கூரை போடப்பட்ட இடங்கள், பழைய நாங்கள் சின்ன காலத்தில் பார்த்த மண் சட்டி, முட்டி, பிங்காங், கோப்பை, அகப்பை, கரண்டி எல்லாம் கொலம்பு 7க்கு வந்து என்னன்னு கேட்டால் கமே கேம். அதுக்கு கடுமையான வரவேற்பு, டிமாண்ட். கிராக்கி மாத்திரமல்ல, சும்மா சாதாரணமாக சாப்பிட்ட அந்த ரத்து கெக்குலுஹால் சிவப்பரிசி கொழும்பு 7ல் அதை கொடுத்து போட்டுட்டு அந்த ஆம்புல் இந்த ஆம்புல் வச்சு போட்டுட்டு சொல்கிறான் 350 ரூபான்னு சொல்லி. அதுக்கு 38 ரூபாவும் கோஸ்ட் இல்லை. என்னென்னா அது கொழும்பு 7 சாப்பாடாம். அதுக்கு பின்னால் ஒரு கூட்டம் கியூவில் போய் நிற்கிறான். அடே வீட்டில் தான் இருக்கிறதே, சாப்பிட வேண்டியதானே. ஒரு போலியான அந்த வாழ்க்கைக்கு பின்னால் போவது மாத்திரமல்ல, மனித சமுதாயம் மிக கடுமையாக ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த விளம்பர உலகம் இவ்வளவு பயங்கரமான புரளிகளை, பொய்களை கொட்டுகிற உலகம். நமது குழந்தைகள், நமது சிறார்கள், நமது யுவதிகள், நமது இளைஞர்கள், நமது முதியவர்கள், ஆண்கள், பெண்கள் அனைவரும் இந்த விளம்பர உலகத்தில் எப்படி ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் இந்த துறைகளிலே காணப்படுகிற இந்த மோசடிகளுக்கு எதிராக வழக்குகள் தொடருவதாக இருந்தால், நான் நினைக்கிறேன் உலகத்தில் இருக்கிற எல்லா கட்டடங்களையும் நீதிமன்றங்களாக மாற்ற வேண்டியிருக்கும். குற்றவாளிகளே நீதிபதிகளாக மாற வேண்டிய தேவையும் இருக்கும். சிறிய குற்றம் செய்தவர்கள், பெரிய குற்றம் செய்தவர்களை விசாரிக்க நிலை உருவாகும். யாரும் தப்ப மாட்டான். நான் எதுவும் மிகைப்படுத்தி சொல்லலை, கொஞ்சம் ஆழமாக அந்த பக்கம் பார்த்தா உங்களுக்கு தெளிவாக விடும். இன்றைய உலகின் பொருளாதார பிரச்சனை பற்றி பேசப்படுகிறது. என்ன பொருளாதார உலகத்தை சூதாட்ட களமாக மாற்றி இருக்கிறார்கள். வட்டி என்ற கொடுமை உலக பொருளாதாரத்தை அறுத்துக் கொண்டிருக்கிறது, செல்லறுத்துக் கொண்டிருக்கிறது. எங்கும் மோசடி, லஞ்சம், பேராசை, சுயநலம். எனவே இன்றைய உலகத்தின் பிரச்சனை மோரல் கிரைசிஸ், எகனாமிக் கிரைசிஸ் அல்ல, பொலிட்டிக்கல் கிரைசிஸ் அல்ல, எக்காலஜிக்கல் என்வாயன்மெண்டல் ப்ராப்ளம் அல்ல. இன்றைய உலகம் எதிர்நோக்கிற அடிப்படையான பிரச்சனை மோரல் கிரைசிஸ், பண்பாட்டு வீழ்ச்சி, ஆன்மீக தார்மீக ஒழுக்க வீழ்ச்சி. மனித சமுதாயம் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இப்போது இது பற்றி பலர் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள், தாமதமாக பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் கவலை என்னவென்றால், இந்த யதார்த்தத்தை உணராதவர்கள் தான் இன்று அதிகமாக இருக்கிறார்கள். இன்று எல்லோரும் சொல்கிறார்கள், we need leaders of values. அதாவது இது எதை காட்டுகிறது? values-ஐ மதிக்காத, ஆன்மீக தார்மீக விழுமியங்களை மதிக்காதவர்கள் தான் எல்லா துறைகளும் இருக்கிறார்கள். அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், பொருளாதாரத்துறையில் இருப்பவர்களாக இருக்கலாம், கல்வித்துறையில் இருப்பவர்களாக இருக்கலாம், மருத்துவத்துறையில் இருப்பவர்களாக இருக்கலாம். values-ஐ மதிக்காதவர்கள். எனவேதான் இப்போது அதிகமாக பேசப்படுகிற ஒரு அம்சமாக மாறி வெலு பேஸ்ட். நாங்கள் கூட இலங்கையில் ஒரு மீடியா அமைப்பை உருவாக்கி இருக்கிறோம், வெலு பேஸ்ட் மீடியான்னு சொல்லி. இது சொல்லப்பட வேண்டிய விஷயமா? அனைத்து துறையிலும் வேல்யூஸ் பேணப்பட வேணும், எத்திக்ஸ் பேணப்பட வேணும். ஆனால் இப்போது பேணப்படுவதில்லை. எனவேதான் நாங்கள் கூட அதனை ஒரு சுலோகமாக வேல்யூ பேஸ்ட் மீடியா, எமது மீடியா என்றால் அதோட பொருள் என்ன?
மிக தெளிவாகவே சொல்கிறோம். வேறு எந்த மீடியாலையும் வேல்யூஸ் பேணப்படுது இல்லை என்று சொல்லி யாரும் இதை ஆட்சேபிக்கிறாங்களும் இல்லை. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இதுதான் இன்றைய மிகப்பெரிய பிரச்சனை. மனிதர்கள் கிரீடினஸ், கரப்ஷன், செல்ஃபிஷ்னஸ், லெக் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி, இவைதான் இன்றைய உலகம் எதிர்நோக்கி இருக்கிற மிக பயங்கரமான பிரச்சனைகள். இதன் விளைவு மனித சமுதாயம் முதலாவது தனது உலக வாழ்க்கையை நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறது. தனிப்பட்ட வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறது. குடும்ப வாழ்வு சின்ன பின்னப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சமூக வாழ்க்கை சீரழிந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு பக்கம். அரசியல் துறையிலே நேர்மை இல்லை, நீதி இல்லை. உலக நாடுகளுக்கு இடையிலான உறவுகளிலே நேர்மை இல்லை, நீதி இல்லை. வளங்கள் சரியாக பகிர்ந்தளிக்கப்படுவதில்லை. சுகாதாரத்துறையில் கூட அநியாயம், அக்கிரமம் அரசோற்றிக் கொண்டிருக்கிறது. பாதிப்பான மருந்துகள், காலம் கடந்த காலாவதி அடைந்த மருந்துகள் மூன்றாம் உலக நாடுகளுக்கு விற்கப்படுகின்றன. அவை பற்றி கேட்பார் பார்ப்பார் இல்லை. தேவையான மருந்துகள் 500 இருக்கலாம், ஆனால் 5000 மருந்துகள் சந்தையில் விற்கப்படுகின்றன. இவற்றை பற்றி பேசுவார் இல்லை. நமது நாட்டிலே அண்மையில் சுகாதாரத்துறையிலே நடந்த சீர்கேடுகளையும் மோசடிகளையும் நீங்கள் பார்த்தால் அதில் மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். மனிதனுடைய உயிரோடு விளையாடுகிறார்கள். ஆபத்தான விளையாட்டுக்கெல்லாம் ஈடுபடுகிறார்கள். எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் அங்கு நாம் காண்பது மனிதர்கள் மனிதர்களாக இல்லை. எனவே இன்றைய இந்த சிஸ்டம், the whole system, education, values, அனைத்திலும் மிகப்பெரிய குழப்பம், மிகப்பெரிய கோளாறு மிக தெளிவாக இருக்கிறது. இன்றைய இந்த சிவிலைசேஷன், இதனுடைய அடிப்படைகள் அனைத்திலும் கோளாறு இருக்கிறது. உலகம் மிக பிழையான ஒரு பாதையில் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. இது ஒரு பக்கம் என்றால், மனித சமுதாயத்துடைய நேரடியான ஒழுக்க வாழ்வை பார்க்கிற போது அதைவிட பயங்கரமான தகவல்களைத்தான் எங்களால், தரவுகளைத்தான், விவரங்களைத்தான் எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த நாகரிகமான உலகத்திலே மனித சமுதாயம் நன்கு படித்திருக்கிறது என்று சொல்லப்படுகிற இந்த உலகத்திலே போதை வஸ்துக்களுக்கு, மதுபானத்துக்கு அடிமைப்பட்டவர்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறார்கள். அமெரிக்காவில் மாத்திரம் 15 மில்லியன் பேர் மதுபானம் அருந்துவர்கள், 2 மில்லியன் பேர் ஹெரோயினுக்கு எடிக்ட் ஆனவர்கள், 5.5 மில்லியன் பேர் கொக்கோயின் பாவிப்பவர்கள், 18 மில்லியன் பேர் மர்ஜுவானாவுக்கு அடிமையானவர்கள், 6 மில்லியன் பேர் மருந்துகளையே, மருந்து மாத்திரைகளையே போதைப் பொருட்களாக பயன்படுத்துவார்கள். இதன் விளைவு என்ன தெரியுமா? நாளை முதுகெலும்புள்ள, இடுப்பை கொஞ்சம் நேராக வைத்து நடக்கக்கூடிய ஒரு தலைமுறை உலகத்தில் இல்லாமல் போய்விடும் என்று எச்சரிக்கை செய்யப்படுகிறது. ஏனென்றால் அடுத்த தலைமுறை போதை வஸ்துக்களுக்கும் மதுபானத்துக்கும் அடிமையாகி அழிந்து கொண்டிருக்கிறது. மனித சமுதாயத்தை வழிநடாத்தக்கூடிய தலைவர்கள், துறை சார்ந்தவர்கள் இல்லாமல் போகின்ற ஒரு ஆபத்தான நிலை உலகத்திலே தோன்றி இருக்கிறது. அமெரிக்கா மாத்திரம் இவ்வாறு போதை வஸ்துக்களுக்கு அடிமையானவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக 117 பில்லியன் டாலர்களை வருடாந்தம் செலவு செய்ய வேண்டியிருக்கிறது. இந்த போதை வஸ்து பிரச்சனை என்பது சாமானியமான ஒரு பிரச்சனை அல்ல, முழு உலகத்தையே ஆட்டிப்படைத்துக் கொண்டிருக்கிற பிரச்சனை. இந்த போதை வஸ்துக்களோடு தொடர்பான மாஃபியாக்கள் முடிசூடா மன்னர்களாக இருக்கிறார்கள். யாராலும் இவர்களை கட்டுப்படுத்த முடியாது, மட்டுப்படுத்த முடியாது. அந்த அளவுக்கு அவர்கள் மிகப்பெரிய சக்தியாக மாறி இருக்கிறார்கள். உலகத்திலே பயங்கரவாதம் பற்றி பேசப்படுகிறது, தீவிரவாதம் பற்றி பேசப்படுகிறது, அடிப்படைவாதம் பற்றி பேசப்படுகிறது. ஆனால் இத்தகைய மனித இனத்தின் இருப்புக்கே அச்சுறுத்தலாக அமைந்திருக்கிற பிரச்சனைகளுக்கு எந்த அரசு, எந்த நாடு சரியாக முகம் கொடுக்கிறது என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டியிருக்கிறது. மனிதனுடைய கற்புக்கு இன்று பாதுகாப்பு இல்லை.
பெண்களுடைய கற்புக்கு இன்று பாதுகாப்பில்லை. ஜாஹிலிய காலத்தை பற்றி பேசுகிறோம். அன்று எப்படி பெண்கள் நடாத்தப்பட்டார்கள், உரிமைகள் பறிக்கப்பட்டன என்றெல்லாம் பேசப்படுகிறது. இன்று இந்த ஃபெமினிஸ்டுகள், சோகோல் பெண் உரிமைக்காக குரல் எழுப்புவர்கள் துரதிர்ஷ்டவசமாக நமது சமூகத்துக்குள்ளும் அப்படி உருவாகியிருக்கிறார்கள். இலங்கையில் கூட முஸ்லிம் சமூகத்துக்குள்ளே பெண்கள் எவ்வாறு அடக்கி ஒடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுடைய உரிமைகள் மறுக்கப்படுகின்றன. இவர்களுடைய பெண் விடுதலைக்காக நாம் எதையும் செய்ய தயார் என்று சொல்லிக்கொண்டு குரல் எழுப்புவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் யாரிடமிருந்து பண உதவி பெறுகிறார்களோ, நிதியுதவி பெறுகிறார்களோ, வழிகாட்டலை பெற்றுக் கொள்கிறார்களோ, இந்த கருத்துக்களை எல்லாம் பெற்றுக்கொள்கிறார்களோ, அவர்களுக்கு மத்தியில் தான் பெண்கள் இழிவுபடுத்தப்படுகிறார்கள், கேவலப்படுத்தப்படுகிறார்கள். ஜாஹிலிய காலத்தில் பெண்கள் நடாத்தப்பட்டதை விட மிக மோசமாக நடத்தப்படுகிறார்கள் என்ற உண்மையை அவர்கள் உணராமல் இருப்பது கவலையாக இருக்கிறது. அமெரிக்காவிலே ஒரு நாளைக்கு 1871 கற்பழிப்புகள் நடைபெறுகின்றன. இதுதான் இன்றைய உலகம். ஒவ்வொரு வருஷமும் 6,83,000 கற்பழிப்புகள் நடைபெறுகின்றன. இதுதான் இன்றைய உலகம். எவ்வளவு நாகரிகமான உலகம்! மனித சமுதாயம் எங்கு போய் கொண்டிருக்கிறது? ஃபைன ததுஹபூன். இதை நாம் மனித சமுதாயத்தை விழித்து கேட்க வேண்டும். எங்கே போய் கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய அரசியல், உங்களுடைய சூழல் சுற்றாடல், உங்களுடைய சுகாதாரம், உங்களுடைய ஒழுக்கம், உங்களுடைய பண்பாடு, உங்களுடைய ஆன்மீகம், உங்களுடைய தார்மீகம் அனைத்தும் சீரழிந்து கொண்டிருக்கிறதே. இந்த நிலையில் நீங்கள் எப்படி ஒரு நாகரிகமான சமூகம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? முன்னேற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அமெரிக்காவில் மாத்திரம் ஒவ்வொரு 16 நிமிடங்களுக்குள் ஒருவர் தற்கொலை செய்து கொள்ள முயற்சிக்கிறார். இது எத்தியோப்பியாவில் நடக்கலாம், நியாயம். சோமாலியாவில் நடந்தால் நியாயம். ஒரு ஆப்கானிஸ்தானிலே அல்லது ஒரு பங்களாதேஷிலே நடக்கும் என்று இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். ஏன் முதலாம் உலக நாடுகளிலே வாழ்பவர்கள் தற்கொலை செய்து கொள்ள முயற்சிக்கிறார்கள்? மனித சமுதாயத்துடைய அவலத்தை நாம் நினைத்து பார்க்கிறோம். விபசாரம் என்பது ஒரு எக்ஸெப்டட் நோமாக மாறி இருக்கு. விபசாரம் என்றால் என்ன என்று இப்போது வரைவிலக்கணப்படுத்த முடியாது. ஜினாவை யாராலும் இப்போது இதுதான் ஜினா என்று சொல்ல முடியாத அளவுக்கு ஜினா என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நிலை உருவாகியிருக்கிறது. அண்மையில் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒரு அறிஞர் அல்ல, ஒரு மன்னிக்க வேண்டும், அறிஞர் அல்ல, ஜெர்மன் நாட்டை சேர்ந்த மிக முற்போக்கான சிந்தனையாளர் என்று தன்னை அழைத்துக் கொள்கிற ஒருவர் சொன்னார், இது என்ன அபத்தம், மிருகங்களுக்கு மத்தியில் திருமண உறவு இருக்கிறதா? ஏன் மனிதர்களுக்கு மத்தியில் மாத்திரம் திருமண உறவு வேண்டும்? 2 மிருகங்கள் சேர்ந்து விட்டு செல்கின்றன, இதே கூட 2 மனிதர்கள் விரும்பினால் சேர்ந்து விட்டு செல்ல வேண்டியதுதானே. இதற்கு இப்படியான கட்டுப்பாடுகள், ஒழுங்குகள், வரையறைகள் எதற்கு தேவை? என்ன பைத்தியம், என்ன பிற்போக்குவாதம், என்ன அநாகரிகம்! உண்மையில் நல்ல கருத்துக்கள் அல்லவா, பிற்போக்கான கருத்துக்கள். நாங்கள் ஒரு காலத்தில் இலங்கை போன்ற நாடுகளிலே இப்படி மேற்குலக நாடுகளில் எல்லாம் திருமணம் முடிக்காமல் கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறார்கள், லிவிங் டுகெதர் என்று சொல்கிறார்கள் என்று சொன்ன போது மூக்கில் கை வைத்தார்கள். அப்படி நடக்கிறாங்க. இப்ப இங்க வர தேவையில்லை, இங்குள்ளவர்கள் அங்க வரவன், இங்குள்ளவர்கள் அங்க வரவன். எது விளைவு? குளோபலைசேஷன். நியூயார்க்கில் இன்று ஒரு ஆடை, புதிய ஒரு ஆடை அறிமுகப்படுத்தப்படுகிறதா? ஸ்ரீலங்காவில் மஹியங்கரையில் உள்ள பெண் அந்த ஆடையை அணிந்து கொண்டிருக்கிறார். குளோபலைசேஷன், கோலிகரணை, உலகமயமாக அவ்வளவு அசிங்கங்களும் அவ்வளவு அநாகரிகங்களும் உடனுக்குடன் உலகமயப்படுத்தப்படுகிற ஒரு காலம். நல்ல விஷயங்கள் அல்ல. ஒரு ஜாஹிலியத்தை கண்டுகளிப்பதற்கு ஹவுஸ்ஃபுல், ஒரு அசிங்கத்தை, அனாச்சாரத்தை பார்ப்பதற்கு மண்டபம் கொள்ளா கூட்டம். ஆனால் மனிதனை மனிதனாக வாழ வைப்பதற்கு, மனிதனை மனித புனிதனாக மாற்றுவதற்கு, மனிதனுக்கு அவனது வாழ்க்கையின் நோக்கத்தை, லட்சியத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு எடுக்கப்படுகிற முயற்சிகளுக்கு பின்னால் இருக்கிற அவலத்தை பார்க்க வேண்டுமே. கூட்டம் வருமா?
வந்தாலும் நிற்குமா, நின்றாலும் கேட்குமா, கேட்டாலும் ஜீரணிக்குமா? இந்த 1000 கேள்விகளை கேட்க வேண்டியது. கொஞ்சம் கூட்டம் சேர்ந்தா போதும், ஆர்கனைசர்ஸுக்கு சந்தோஷம் என்று சொன்னால் சுருக்கம் கிடைச்ச மாதிரி சந்தோஷம். மாஷா அல்லாஹ், நல்ல கூட்டம். எவ்வளோ பேர்? 750 பேர். பெரிய விஷயம். என்னுடைய சில உரைகளை இந்த யூடியூப்ல யாரோ ஒருவர் பதிவேற்றம் அப்லோட் பண்ணியிருக்கிறார். ஒருவர் சொன்னார், ஷேக் உங்களோட சில ஸ்பீச்சஸை இப்படித்தான் யூடியூப்பில் போட்டிருக்கிறாங்க, நிறைய பேர் பார்க்குறாங்க, கொஞ்சம் பாருங்களே போய்த்து. எனக்கு கொஞ்சம் சந்தோஷம். அப்படியே மாஷா அல்லாஹ், 50 பேருக்கு முன்னால் பேசின ஒரு விஷயத்தை 1000 பேர் கேட்குறாங்கன்றால் அவுட்புட் நல்ல மட்டும் பார்ப்போம் என்று போய் பார்த்தா 3000 லட்சம் பேர் கேட்டுக்கிறாங்க. எனக்கு சரியான ஹாப்பி. கீழே பார்க்குறேன் 1.5 லட்சம் முன்னோண்டு இருக்குது. பார்த்தா முகமது ராபிட பாட்டு. இன்னும் கொஞ்சம் கீழே பார்க்குறேன், இன்னொரு அசிங்கம், அது 4 லட்சம் பேர் பார்த்துக்கிறான். குறைஞ்சது ஏண்ட பேஜில் வேற யார்ட்டையும் வரக்கூடாதுங்க. இப்போ நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன். அது என்ற பேச்சை 3000 லட்சம் பேர் கேட்டுருக்குறாங்க. புறவு பார்த்தா ஒரு சாதாரண பாட்டை, ஒரு கூத்தை லட்சக்கணக்கானவங்க பார்க்குறாங்க. இந்த இன்றைய எஜுகேஷன், இந்த காலேஜஸில் படித்தவங்களும் இந்த யூனிவர்சிட்டிஸில் படித்தவங்களும் தான் இந்த நெட்டை பாவிக்கிறாங்க. எங்களோட ஊரில் இருக்கிற மையங்கள் இருக்கிற விவசாயிகளா, கல்கோமியில் இருக்கிற நாட்டுப்புற பாமர்களா பார்க்குறாங்க. படித்தவங்க இந்த அசிங்கங்களை எல்லாம் பார்க்குற அளவுக்கு தான் அவனுக்கான பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் இன்றைய உலகம். இந்த உலகத்தை சரியாக புரிந்தால் மட்டும்தான் நாம் நமது பாதையை, நமது பயணத்தை மிக தெளிவாக தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய குடும்ப நிறுவனம், ஃபேமிலி யூனிட் எந்த அளவு மிக பயங்கர அச்சுறுத்தலுக்கு முகம் கொடுத்திருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். இன்று முறையாக கருத்தரிப்பதை விட முறைகேடாக கருத்தரிப்பது தான் அதிகரித்து வருகிறது. இது ஒரு பிரச்சனையாகவே இன்று கருதப்படுவதில்லை. ஸ்வீடன் நாட்டிலே முறைகேடாக கருத்தரிக்கிற பெண்களுடைய வீதாசாரம் 54. பிரான்சிலே முறைகேடாக கருத்தரிப்பவர்களுடைய வீதாசாரம் 40. உங்களது இந்த நாட்டை பொறுத்த, நீங்கள் வாழ்கிற இந்த நாட்டை பொறுத்தவரையிலும் 40ஐ கடந்த நிலைதான் இருக்கிறது. இதன் விளைவு என்ன? இன்று உலகம் எதிர்நோக்கி இருக்கிற மிக பயங்கரமான ஒரு பிரச்சனை, சிங்கிள் பேரண்ட்ஸ் ப்ராப்ளம். நிறைய குழந்தைகளுக்கு பெற்றோர் இல்லை, குறிப்பாக தந்தைமார் இல்லை. நான் நினைக்கிறேன் அதுவும் ஒரு நாகரிகமா என்று மாறி இருக்கும். பர்த் சர்டிபிகேட்ல தந்தை, ஃபாதர் என்ற இடத்திலே டேஷ் பண்ற ஒரு சமுதாயம். மிச்சம் பேருக்கு ஆசை, எங்களுக்கு அப்படி ஒரு டேஷ் பண்ணி கொள்ளுன்னா நல்ல சொல்லி ஏண்டா, அதுவும் ஒரு இதுதானே இந்த சிம்பிள் ஆஃப் ஸ்டேட்டஸ். எங்களுக்கு ஃபாதர் இல்லை, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இதான் இந்த உலகம் எங்கு போய் கொண்டிருக்கிறது. திருமணம் முடித்துக் கொள்பவர்கள் மிக குறைவு. திருமணம் முடித்தாவது வாழ வேண்டியதானே. திருமணம் முடிச்ச கொஞ்சம் பேரும், அவர்களையும் அதிகமானவர்கள் விவாகரத்து பெற்றுக் கொள்கிறார்கள். பெல்ஜியத்திலே திருமணம் முடித்துக் கொள்பவர்கள் 59% 69% விவாகரத்து பெற்றுக் கொள்கிறார்கள். ஸ்வீடனில் விவாகரத்து வீதம் 60%. சுவிஸ் நாட்டிலே விவாகரத்து வீதம் 59. ஜெர்மனியில் இது 51ஆகவும், யூகேயில் 51ஆகவும், அமெரிக்காவில் 48ஆகவும் இருக்கிற நிலையை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்றால், அமெரிக்காவிலே பெரும்பாலும் கிட்டத்தட்ட 7.5% தான் குடும்ப வாழ்க்கை நடத்துகிறார்கள். சரியாக பார்த்தா, ஃபைனலாக பார்த்தா குடும்பமாக கணவன் மனைவியாக வாழ்கிறார்கள். ஏனையவர்களுக்கு மத்தியில் குடும்ப வாழ்க்கை கிடையாது. அதிலேயும் கவலையான விஷயம், அந்த குடும்பமாக வாழ்கிற 7.5% 85% ஃபேமிலிஸ் புரோக்கன் ஃபேமிலிஸ். எப்படி இருக்குது குளோபலைசேஷன் டூர்? மனித சமுதாயம் எங்கு நோக்கி போய்கொண்டிருக்கிறது? மனித சமுதாயமே, நீங்கள் எங்கு நோக்கி போய்கொண்டிருக்கிறீர்கள்? எனவே எமக்கு இருக்கிற பிரச்சனை இப்போது மேற்கு கிழக்கு அல்ல, வெஸ்ட் ஈஸ்ட் அல்ல, வெள்ளையன் கருப்பன் அல்ல. ஆதமுடைய மக்கள், ஹவ்வாவுடைய மக்கள், நமது சகோதர மனிதர்கள், அடுத்த தலைமுறை, நமது யுவதிகள், இளைஞர்கள், நாடே நமது இளம் சிறார்கள்
மிக பயங்கரமான அழிவுக்கு முன் கொடுத்திருக்கிறார்கள். மனித சமுதாயத்தை இந்த அழிவில் இருந்து காப்பாற்ற வேண்டும். மறுமைக்கு முன்னால் இந்த உலகத்தில் அவர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். மனித இனம் அழிய போகிறது. மனித இனத்தின் இருப்புக்கு அச்சுறுத்தல் உருவாகி இருக்கிறது. இதுதான் நமக்கு முன்னால் இருக்கிற பிரச்சனை. சிலருக்கு அரசியல் தான் பிரச்சனை. அதை பற்றி பேசி பேசியே காலம் கழிக்கிறார்கள். அதையே வர்த்தகமாக மாற்றி இருக்கிறார்கள். அரசியல் அரசியல் சார்பானவர்கள், எதிரானவர்கள், உடன்படுபவர்கள், முரண்படுபவர்கள், ஹோலிஸ்டிக் வியூ வர வேண்டியிருக்கு. சிலருக்கு பொருளாதார பிரச்சனை தான் பிரச்சனை, இன்னும் சிலருக்கு சூழல் சுற்றாடல் பிரச்சனை, மற்றும் சிலருக்கு சுகாதார பிரச்சனைகள். மொத்தமான ஒரு பார்வை தேவை. முழு மனித சமுதாயமும் அவசியப்பட்டுக் கொண்டிருக்கிறது, அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இவர்களை காப்பாற்ற வேண்டும். அதற்கு என்ன வழி? பார்ஷல் சொல்யூஷன், பக்க பார்வை, பக்க தீர்வு மனித சமுதாயத்தை காப்பாற்ற முடியாது. அது இலங்கையுடைய பிரச்சனையா இருக்கலாம், இந்தியாவுடைய பிரச்சனையா இருக்கலாம், இந்த நாட்டுடைய பிரச்சனையா இருக்கலாம், அமெரிக்காவுடைய பிரச்சனையா இருக்கலாம், பாலஸ்தீனத்துடைய பிரச்சனையா இருக்கலாம், காஷ்மீருடைய பிரச்சனையா இருக்கலாம், ஆப்கானுடைய பிரச்சனையாக இருக்கலாம். மொத்தமான ஒரு பார்வை தேவை. அல்லது துபாயை நோக்கி இருக்கிற பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம், கல்ஃப் நாடுகளை நோக்கி இருக்கிற பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம், நீங்கள் வாழ்கிற நாடு நோக்கி இருக்கிற பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம். இவை பற்றியெல்லாம் ஒரு மொத்தமான பார்வை தேவை. உலகத்துடைய அரசியல் தலைவர்கள், நாட்டு தலைவர்கள், ஆன்மீக தலைவர்கள், இன்டலெக்சுவல்ஸ், புத்திஜீவிகள், ப்ரொஃபஷனல்ஸ், துறைசார் நிபுணர்கள் அனைவரும் இணைந்து மனித சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டும். உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு பிரச்சனை சம்பந்தமாக மாநாடுகளை கூட்டுகிறார்கள். தோல்வியில் முடிகிறது. என்ன காரணம்? மாநாடுகளை வைத்தே வயிறு வளர்க்கிற ஒரு நிலை இருக்குது. என்னால் அடிப்படையில் குழப்பம், வெலூஸ்ல பிரச்சனை, பார்வையில் குழப்பம். இதுதான் உள்ள பிரச்சனை. ஒரு மொத்தமான ஒரு மாற்றம் தேவை. குறிப்பாக மனித சமுதாயத்தினுடைய ஒழுக்கம் மிக பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கு. முந்த நாள் நான் விமானத்தில் வருகிற போது கட்டாரிலே எனக்கு டிரான்சிட் இருந்தது, அரை மணி நேரம். மீண்டும் நான் அடுத்த ஃப்ளைட்டுக்கு ஏறுகிற போது பத்திரிகைகளை அனைத்தையும் எடுத்துக்கொண்டேன், இருக்கிற எல்லா பேப்பர்களையும். ஒரு பத்திரிகை கல்ஃப் நியூஸாக இருக்க வேண்டும், ஆங்கிலத்தில் உள்ளது. அதில் ஒரு செய்தி, இந்த நாட்டிலே இருக்கிற ஒவ்வொரு 4 சிறுவர்களிலும் ஒருவர் கிரிமினலாக இருக்கிறார். இந்த நாட்டிலே இருக்கிற ஒவ்வொரு 4 சிறுவர்களும் ஒருவர் கிரிமினல். இது சந்தோஷமான செய்தியா? மனித சமுதாயத்துக்கு இத்தகைய ஒரு அவலம் ஏற்பட வேண்டுமா? இதை பார்த்து கொண்டிருப்பதா, கண்டுகளிப்பதா? அது இதை நாகரிகமாக கருதி ஏண்ட 4 பிள்ளைகளையும் ஒரு புள்ள யூகே புள்ளமாய் வரணுமே, இங்கே ஒவ்வொரு 4 பிள்ளையும் ஒரு புள்ள கிரிமினல், ஏன் 5 பிள்ளைகள் ஒரு ஆள் தான் கிரிமினலாக மாறிக்கிறார். நாங்கள் அதை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறோம். சத்து இது ஒக்காரிபு என்று சொல்ல போகிறோமா? அல்லது இந்த நாடு, இந்த சமூகம், இந்த இனம், முழு மனித சமுதாயம் இந்த நிலையிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும். இதற்கு என்ன வழி என்று சிந்திக்க போகிறோமா? ஏன் இந்த பிரச்சனை? மனித சமுதாயத்துடைய இந்த ஹை டெக்னாலஜி, இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஒன்று உதவவில்லையே. மனிதனை மனிதனாக உருவாக்க தவறிவிட்டனவே. மனிதன் வானத்தில் பறக்கிறான், தண்ணீரில் நடக்கிறான், ஆனால் இந்த பூமியில் மனிதனாக வாழ தெரியாமல் இருக்கிறானே, இது என்ன பிரச்சனை? ரப்பரை பற்றி ஆராய்ச்சி செய்கிறான், ரப்பர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் உருவாக்கி இருக்கிறான். தென்னை பற்றி ஆராய்ச்சி செய்கிறான், கோகனட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டை அமைத்திருக்கிறான். நெல்லை பற்றி ஆராய்ச்சி செய்கிறான், அதற்காக நிறுவனங்களை உருவாக்கி இருக்கிறான். ஆனால் ஹியூமன் ப்ராப்ளம்ஸ், மனித சமுதாயத்துக்காகத்தான் இவை அனைத்தும். மனித சமுதாயம் எதிர்நோக்குகிற பிரச்சனைகளுக்கு எங்களால் தீர்வு செல்ல முடியாமல் இருக்கிறது. மனித சமுதாயம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதற்கு என்ன வழி? மனித சமுதாயத்தை விட்டு விடுங்கள். எனது வீட்டில் இருக்கிற என்னுடைய சகோதரர்கள், சகோதரிகள், எனது குழந்தைகள், ஆண்கள், பெண்கள் எங்கு போய் கொண்டிருக்கிறார்கள்? இன்றைய இளைஞருடைய முகத்தை பாருங்கள். இன்றைய இளைஞருடைய முகத்தை பாருங்கள். அந்த காலத்தில் சொல்வார்கள், ஜீனத் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது, ஜீனத் இல்லைன்னு சொல்லி. அந்த பொடி என்ற முகத்தில் ஜீனத் இல்லை. இன்று இளைஞர்களுடைய பெரும்பாலான நாட்கள் பார்க்கறதுக்கு வடிவாக மாமிச மலையா இருக்கிறாங்க, ஆனால் ஜீனத்தை காணல, இந்த நூறை காணல. என்ன காரணம்? பாவப்பட்ட பாவம்,
குற்றச்செயல்கள் இவற்றில் ஈடுபட்டதன் விளைவாக அவர்கள் அந்த ஜீனாவை இழந்திருக்கிறார்கள். எனவே எமது குழந்தைகளை நாம் பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி உடைய முன்னேற்றம் பாராட்டத்தக்க முன்னேற்றம், வரவேற்கத்தக்க முன்னேற்றம். அதன் விளைவுகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கணப்பொழுது நான் ஆற்றுகின்ற இந்த உரை உலகத்தில் எங்கிருந்தும் பார்ப்பதற்கான வசதி செய்யப்பட்டிருக்கிறது நான் நினைக்கிறேன். அப்படியா இல்லையா? செய்யப்பட்டிருக்கிறது. நெட்டு கூடாக உலகத்தில் எங்கிருந்தும் இந்த உரைப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறார். எனவே மிகவும் வாய்ப்பானது, வசதியானது, வளமானது. எனது பேருக்கு கூட ஒரு வெப்சைட் இருக்கிறது. ஆயிரக்கணக்கான நல்ல வெப்தளங்கள் இருக்கின்றன. இதனை பயன்படுத்தி நிறைய ஆக்கப்பணிகள் செய்கிறார்கள். ஆனால் இந்த நெட் ஆக்கத்துக்கு பயன்படுத்தப்படுவதை விட அழிவுக்குத்தான் பல மடங்கு அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது என்பது கசப்பான உண்மை. இது எங்க இருக்கிற பிரச்சனை? ஆட்டிடியூட்ல இருக்கிற பிரச்சனை, மைண்ட் செட்ல இருக்கிற பிரச்சனை. மனிதர்களுடைய ஆட்டிடியூட்ல குழப்பம் இருக்குது, மைண்ட் செட்ல குழப்பம் இருக்குது. எனவேதான் நல்லதையும் கூட தீயதுக்கு பயன்படுத்துகிறார்கள், கெட்டதுக்கு பயன்படுத்துகிறார்கள். இந்த நெட்டுக்கூடாக அதிகமாக மனிதர்கள் அசிங்கத்தை, ஆபாசத்தை, விரசத்தை தான் கண்டுகளிக்கிறார்கள். ஒரு செகண்டுக்கு 28,258 பேர் இந்த போனோகிராஃபி என்று அழைக்கப்படுகிற ஆபாச விரசமான திரைப்படங்களை அல்லது வீடியோக்களை பார்க்கிற ஒரு அவலத்தை நாம் பார்க்கிறோம். இது வினோதமான தரவுகளை பார்க்கிறோம். 8 வயது 9 வயது சிறார்களும் இந்த அசிங்கத்தை பார்க்கிறார்கள். 60 வயது கடந்த அவர்களும் இந்த அசிங்கத்தை பார்க்கிறார்கள் என்று தரவுகள் சொல்கிறார்கள். பக்குவப்பட்டவர்கள் யார் என்பது பெரிய ஒரு கேள்வி. ஆஸ்திரேலியாவிலே பெண்களும் அதிகமாக இவற்றை பார்க்கிறார்களாம். கிடைத்த தகவல் அது மற்ற நாடுகளில் இல்லை என்பதை காட்டாது. இந்த ஷைத்தான் எல்லா வீட்டிலையும் இருக்கிறான். முன்பெல்லாம் திரைப்படம் பார்க்கிறதுக்கு கஷ்டப்பட்டு போகணும் தியேட்டருக்கு. அங்கே போய் கேலரியில் செகண்ட் கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ், பெல்கனி வரைக்கும் டிக்கெட் வாங்கி படம் பார்க்க போக வேண்டிய தேவை இருந்துச்சு. இப்போ தியேட்டருக்கு போக தேவையில்லை. வீடுகளே தியேட்டர்களாக மாறிவிட்டன. ஒரு பக்கம் டிவி இருக்குது, மறுபக்கம் ரேடியோ இருக்குது, ஹாலிவுட் இருக்குது, பாலிவுட் இருக்குது, டெலிகிராமா இருக்குது, இருக்கவே இருக்குது நெட். உடனே கொண்டு பார்க்கலாம். குர்ஆன் ஹதீஸை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. நான் ஒரு நாட்டுக்கு போயிருந்தேன். ஒரு திடீர்னு வந்து கேட்டார், 2012 2012 2012 ஒரு படம் இருக்குதா? 2012 2012 தானே சரியா? 2012 பார்க்கலையா? என்னடா இது 2012 பார்க்கலையா? உலகம் அழிய போகுது. அப்பே ரஹ்மானே, உலகம் அழிய போகுதான் 2012 படம் வந்திருக்கிறான். சரி, அதை விட்டு போட்டு நாட்டுக்கு போனா அடுத்த செய்தி வருது. கட்டாயமாக ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் இப்போது ஓடிக்கொண்டிருக்கிறது. என்னது? மை நேம் இஸ் கான். இப்ப சல்மான் கானா, ஷாருக் கானா, எந்த கானோ எனக்கு தெரியாது, ஊத்த கானோ, தண்ணி கானோ, எந்த கானோ, அவர் தான் இப்ப இஸ்லாத்தை சொல்லி தர்றாரு. இப்ப இஸ்லாத்தை சொல்றதுக்கு உலமாக்கள் சேகுமார்கள் இல்லை. இப்ப யாரு இஸ்லாம்டா என்ன? மொடரேட் இஸ்லாம், மாடர்ன் இஸ்லாம். பாருங்க, இப்ப தியேட்டருக்கு போக வேண்டியது பயான் கேட்கறதுக்கு. சாத்தான் வேதம் ஓதுது. ஆனா இதுக்கு பின்னால இங்க சிரிச்சதுக்கு நாங்க அங்க போன டிக்கெட் இல்லை. அந்த அளவுக்கு ஹவுஸ்ஃபுல். உண்மையில் இந்த ஹைடெக் அல்லது இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எந்த அளவு தூரம் வழிகட்டுக்கு பயன்படுத்தப்படுது பார்க்கலாம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த தலைப்புல நாம் பல மணி நேரம் பேசலாம். பேசுறதல்ல பிரச்சனை. மனித இனம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதே, கிழக்கு மேற்கு என்ற பாகுபாடு இல்லாமல் அழிந்து கொண்டிருக்கிறதே. நாளைய தலைமுறை பொருளாதார பிரச்சனைக்கும், அரசியல் பிரச்சனைக்கும், அரசியல் அராஜகங்களுக்கும், கொடுமைகளுக்கும், சுகாதார பிரச்சனைகளுக்கும், சூழல் சுட்டாடல் பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுத்து
அழியப் போகிறதே, இன்றே அழிந்து கொண்டிருக்கிறது நாடே பயங்கரமாக அழியப் போகிறது. இதற்கு என்ன வழி? ஒரே வழி, மனித சமுதாயத்தை படைத்த இறைவனுடைய பாதைக்கு கொண்டு வர வேண்டும். இதுதான் ஒரே வழி, ஒரே தீர்வு. ரிலிஜன் என்ற பாடத்தை எடுத்துவிட்டு மோரல் எஜுகேஷன் என்ற ஒரு பாடத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். விளைவு என்ன? மோரலும் கிடையாது, எஜுகேஷனும் கிடையாது. இறை அச்சம் இல்லாத இடத்தில், இறை நம்பிக்கை இல்லாத இடத்தில் ஒரு நாள் மோராலிட்டி எதிர்பார்க்க முடியாது. நான் அல்லாஹ்வை பார்க்காத போதும் அவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த பயம், அச்சமுள்ள இடத்தில் தான் ஒரு இளைஞனிடம், ஒரு யுவதியிடம், ஒரு ஆணிடம், ஒரு பெண்ணிடம் ஒழுக்கத்தை, பண்பாட்டை, நேர்மையை, நீதியை, நியாயத்தை எதிர்பார்க்கலாம். எந்த ஒரு மாபெரும் மேதையையும் அறிஞனையும் விலை பேசலாம். கஸ்டம் ஆஃபீஸராக இருக்கிறார், அவர் ஏத்திஸ்ட், அவர் ஒரு நான் பிலீவர். இவர் ஆனால் நேர்மையானவர், நீதியானவர், பொய் சொல்ல மாட்டார், மோசடி செய்ய ஏமாற்ற மாட்டார். இவரிடம் ஒருவர் அணுகிறார், விஷயம் ஒன்று இருக்கு, செஞ்சுட்டாங்க, 5 லட்சம் ரூபா தாரணும். 5 லட்சம் கைலஞ்சம் தர முயற்சி செய்தார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் சிறைக்கு போக வேண்டியிருக்கும். அப்போ 10 லட்சம் என்ன சொன்னேன் தெரியுமா? அப்போ 2 மில்லியன், 3, 4, 5 அடித்தால் எந்த மாடும் படுக்கும். அப்படி படுத்த எவ்வளவு மாடுகளை நாங்கள் பார்த்துக்கிறோம். எந்த மனிதனையும் விலை பேசலாம், ஆனால் ஒரு உண்மையான இறை விசுவாசிய விலை பேசலாது, இறை நம்பிக்கையான விலை பேசலாது. மனித வாழ்க்கையின் உண்மையான யதார்த்தத்தை உணர்ந்து கொண்ட ஒருவனை விலை பேசலாது. ஈமானுக்கூடாக மாத்திரம்தான் மனித புனிதர்கள் உருவாக்கலாம். வேற எவ்வளவு செமினார்கள், ஒர்க் ஷாப்புகள், மோட்டிவேஷன் ப்ரோக்ராம்ஸ் உண்டாடே மனிதர்கள் உருவாக்கலாம். ஜஸ்ட் கொஞ்சம் கெலப் பண்ணி விடலாம், அவ்வளவுதான். நிலைக்காது, நிலைச்சாலும் அது ஆரோக்கியமாக இருக்காது. இந்த மதிப்புக்குரிய சகோதரிகளே, நேரத்தை கவனத்தில் கொண்டு நான் அவசரமாக எனது உரையை முடிக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. மனித சமுதாயத்துடைய ஈடேற்றம், மறுமைக்கு முன்னால் இந்த உலக வாழ்க்கையின் வெற்றி, தனிமனித வாழ்க்கையின் வெற்றி, குடும்ப வாழ்க்கையின் வெற்றி, சமூக வாழ்க்கையின் வெற்றி, மனநிறைவு, சந்தோஷம், ஹாப்பினஸ், இட்டர்னல் ஹாப்பினஸ் தங்கியிருப்பது ஆன்மீகத்தில், ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஆன்மீகம் என்று சொல்கிற போது உண்மையான ஆன்மீகத்தை, காம்ப்ரஹென்சிவ் ஸ்பிரிச்சுவாலிட்டியை சொல்கிற ஒரு மார்க்கம் இருக்கும் என்றால் அது இஸ்லாம். அதில் 2 கருத்துக்கிடமில்லை. அதன் விளைவுகளை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எனது உரையை தொடர்ந்து இங்கே ஒரு முக்கியமான உரை இடம்பெற இருக்கிறது. அந்த உரையை நிகழ்த்த இருப்பவர் பேராசிரியர் டாக்டர் அப்துல்லா அவர்கள். அவர் இந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறார். சரியான வெற்றி பாதையை தெரிவு செய்திருக்கிறார். அவர் ஒரு அறிஞர், அவர் ஒரு கலைஞர், அவர் ஒரு மல்டி டைமென்ஷனல் பர்சனாலிட்டி, ஒரு பன்முக ஆளுமை கொண்ட மனிதர். பல சவால்களுக்கு மத்தியில், அறைகூவலுக்கு மத்தியில், பல்வேறு அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் அவர் சத்திய பாதையை தெரிவு செய்து தனது லட்சிய பயணத்தை இப்போது தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் உங்கள் முன்னால் மிக யதார்த்தமாக ஒரு நிதர்சனமான ஒரு சாட்சியாக இந்த 21ஆம் நூற்றாண்டிலே வந்து நிற்கப் போகிறார். அவர் ஒரு மனோதத்துவ மருத்துவர், ஒரு எழுத்தாளர், ஒரு பேச்சாளர், பல்துறை சார்ந்த ஆற்றல்களை கொண்டவர். அவருடைய ஆய்வின் முடிவு இன்றைய உலகத்துக்கு ஒரு தீர்வு, ஆல்டர்னேட்டிவ், ஒரு சிஸ்டம், ஒரு ஆல்டர்னேட்டிவ் சிவிலைசேஷன், ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒரு ரிலிஜன், ஒரு ஆல்டர்னேட்டிவ் மொராலிட்டி, ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்கும் என்றால் அது இஸ்லாம் தான் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார். அது சாதாரண முடிவு அல்ல, சாமானியான முடிவு அல்ல. நாங்கள் இஸ்லாத்தில் பிறந்து வளர்ந்து, இந்த தீனிலே வளர்ந்து, அர்த்தமில்லாத சர்ச்சைகளிலும், அர்த்தமில்லாத வாத பிரதிவாதங்களிலும், தர்க்க குதர்க்கங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். இஸ்லாத்தை ஒரு மாற்று நாகரிகமாக, ஒரு மாற்றுக் கொள்கையாக, உலகத்தை உயிர்க்க வந்த மார்க்கமாக பார்க்க தவறியிருக்கிறோம். அந்த டாக்டர் அப்துல்லாவை கூட விமர்சிப்பவர்கள் நமக்குள்ளே உருவாகி இருப்பது மிகவும் வேதனைக்கும் கவலைக்கும் உரியது, விசனத்துக்குரியது, கண்டிக்கத்தக்கது. என்னை கண்டிக்காதீர்கள், எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று அவர் பதில் சொல்கிறார்.
இது பற்றியெல்லாம் விரிவாக பேசக்கூடிய சந்தர்ப்பம் இதுவல்ல. மதிப்புக்குரிய சகோதரிகளே, எனவே நாம் மிக வேகமாக இஸ்லாத்தை இந்த உலகத்துக்கு எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாட்டுக்கு, இந்த கண்டத்துக்கு, முழுமனித சமுதாயத்திற்கும் எங்களது சொல்லால், செயலால், நடத்தையால், முன்மாதிரியான வாழ்க்கையால் இந்த அழகான, இந்த நாகரிகமான, இந்த பண்பாடான, மறுமைக்கு முன்னால் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தேவையான வழிகாட்டலை தரக்கூடிய இந்த மார்க்கத்தை நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைய உலகத்தின் அரசியல் பிரச்சனைகளுக்கும், பொருளாதார நெருக்கடிக்கும், சூழல் சுற்றாடல் பிரச்சனைக்கும், சுகாதார பிரச்சனைகளுக்கும் அனைத்துக்கும் இஸ்லாம் அற்புதமான தீர்வுகளை சொல்கிற மார்க்கம். மனித சமுதாயத்தை வெற்றி பாதையில் வழிநடாத்த வல்ல மார்க்கம் என்பதை நிரூபிப்பதற்கு, விரிவாக விளக்கமாக எடுத்துச் சொல்வதற்கு எனக்கு நேரம் மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. பல அமர்வுகளுக்கூடாக, பல மாநாடுகளுக்கூடாக, பல வகுப்புகளுக்கூடாக நீங்கள் இந்த உண்மைகளை நிறையவே அறிந்து வைத்திருக்கிறீர்கள். எனவே நல்லுணர்ச்சி பெற வேண்டிய தேவை அவசியம் இருக்கு. ஃபதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். மனித சமுதாயத்தை மிக அவசரமாக இந்த அழிவிலிருந்து, அழிவின் பிடியிலிருந்து விடுவிக்கின்ற அந்த மகத்தான தார்மீக கடப்பாட்டை நாம் நிறைவேற்ற வேண்டும். பிழையான கொள்கைகள், பிழையான கோட்பாடுகள், பிழையான எண்ணக்கருக்கள், தவறான வழிகட்ட சிந்தனைகள் வேகமாக பரப்பப்படுகிற ஒரு உலகத்திலே இந்த சத்திய இஸ்லாத்தின் தூதை அழகாக நாம் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எமது முன்னுரிமை பட்டியலிலே இந்த அம்சங்கள் கூடுதலாக இடம்பெற வேண்டிய தேவை இருக்கிறது. இலங்கை நாட்டை மாத்திரம் ஒரு உதாரணத்துக்காக சொல்லலாம் நான் நினைக்கிறேன். அந்த நாட்டிலே 1000 வருடங்களுக்கு மேலாக நாம் வாழ்கிறோம். 1000 வருடங்களுக்கு மேலாக வாழ்பவர்கள் என்று மார்க்கத்திக் கொள்கிறோம். ஆனால் அந்த நாட்டிலே இன்று வரை 10% தான் இந்த கலிமாவை சொன்னவர்கள், அல்லாவை ஏற்றவர்கள், ரசூலை ஏற்றவர்கள், குர்ஆனை சுன்னாவை ஏற்றவர்கள், மறுமை வாழ்க்கையை ஏற்றவர்கள். 90% அல்லாவுக்கு இணை வைப்பவர்கள், அல்லாவை நிராகரிப்பவர்கள், சிலைகளையும் விக்கிரகங்களையும் வணங்குபவர்கள். மறுமையில் அல்லாஹ் என்னிடம், உங்களிடம் எதை பற்றி கேட்பான்? பல லட்சம் அபூபக்கர்களை, அஸ்மாக்களை, ஆயிஷாக்களை, உமர்களை நாம் உருவாக்கி இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் பல்லாயிரக்கணக்கான அபூ தாலிபுகளையாவது நாம் உருவாக்கி இருக்க வேண்டும். ஆனால் நமது பிழையான நடத்தையினால், போக்கினால், இஸ்லாத்துக்கு பிழையான சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கிற காரணத்தினால் நாம் அபூஜகர்களையும், உத்துபாக்களையும், ஷைபாக்களையும் தான் தினந்தோறும் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம். இது இலங்கை மண்ணுக்கு மாத்திரமல்ல, முழு முஸ்லிம் உலகத்துக்கும் பொருந்தும் என்று நான் நினைக்கிறேன். நமது அரபு நாடுகள், மத்திய கிழக்கு நாடுகள் எங்கு சென்று கொண்டிருக்கின்றன? நமது ஆட்சியாளர்கள், அரசர்கள் எங்கு சென்று கொண்டிருக்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய இந்த கேள்விக்கு பதில் சொல்லுகிற நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். எனவே மதிப்புக்குரிய சகோதரிகளே, நீங்கள் வாழ்கிற இந்த நாட்டை பொறுத்தவரை அல்லாஹ் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை, வசதிகளை, வளங்களை தந்திருக்கிறார். நமது தமிழ் பேசுகிற சமூகத்துக்குள்ளேயே இஸ்லாத்தின் எழுச்சிக்காக உழைக்கின்ற பல அமைப்புகள் உருவாகி இருக்கின்றன. இந்த அமைப்புகள் அனைத்தும் ஒன்றாக இணைந்து இந்த நாட்டுக்கும் இந்த உலகத்துக்கும் இஸ்லாத்தின் செய்தியை சரியாக சொல்ல வேண்டும். وكذلك جعلناكم أمة وسطا لتكونوا شهداء على الناس ويكون الرسول عليكم شهيدا. இந்த பணியை நாம் நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். இதனை விட தொடர்ந்து பேசக்கூடிய அவகாசம் எனக்கு இல்லை. எனக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் மிகச்சரியாக நிறைவேற்றிருக்கிற இந்த வேளையிலே சில முக்கியமான செய்திகளை உங்களோடு நான் மிக சுருக்கமாக பகிர்ந்து கொண்டேன். இறுதியாக ஈஸ்ட் ஹாமில் அமைந்திருக்கின்ற இஸ்லாமிய அழைப்பு பணி மையம், இஸ்லாமிக் தவா சென்டர், கடந்த ஒரு தசாப்த காலத்துக்கு மேலாக இந்த மண்ணிலே, குறிப்பாக தமிழ் பேசும் முஸ்லிம்கள் மத்தியிலே மகத்தான இஸ்லாமிய அழைப்பு பணியில் ஈடுபட்டு வருவதை நீங்கள் அறிவீர்கள். அவர்களுடைய பணிகளை சுருக்கமாக பேசுகின்ற ஒரு சிறிய கைநூலை அவர்கள் இங்கே வெளியிட்டிருக்கிறார்கள். நமது பணிகள் பற்றிய சில வரிகள் என்ற பொருளிலே வெளியிட்டிருக்கிறார்கள். அவசரமாக அச்சு வாகனம் ஏற்றப்பட்ட ஒரு
கைநூல் என்று நான் நினைக்கிறேன். அதன் காரணத்தினால் ஆங்காங்கே அச்சுப்பிழைகள், மொழி இலக்கண தவறுகள் இருந்த போதிலும் இந்த தாவா சென்டருடைய இஸ்லாமிய அழைப்பு பணி மையத்துடைய பணிகளை மிக செறிவாகவும் சுருக்கமாகவும் சொல்லுகின்ற கையெழுது. உண்மையில் இந்த நாட்டுக்கு 10வது முறையாக நான் வந்திருக்கிறேன் என்றால் அல்லாஹுடைய அருளினால் இந்த இஸ்லாமிய அழைப்பு பணி மையம்தான் அதற்கு காரணம். தொடர்ந்தும் வருடா வருடம் என்னை அவர்கள் அழைத்து வருகிறார்கள். என்னை போல மற்றும் பல அறிஞர்களையும் அவர்கள் அழைத்து வருகிறார்கள். இத்தகைய பாகுபாடும் இல்லாமல், பக்கச்சார்பும் இல்லாமல், வேற்றுமையில் ஒற்றுமை காண வேண்டும், முரண்பாட்டில் உடன்பாடு காண வேண்டும் என்ற நோக்கத்தோடு இயங்குகின்ற ஒரு மாபெரும் இஸ்லாமிய அழைப்பு மையமாக இந்த மையம் திகழ்ந்து வருகிறது. ஆரவாரம் இல்லாமல், அலட்டிக்கொள்ளாமல் பணி செய்கின்ற ஒரு அமைப்பாக இதனை நான் பார்க்கிறேன். நான் நினைக்கிறேன், நீண்ட காலத்துக்கு பிறகு என்றோ செய்ய வேண்டிய ஒரு வேலையை இப்போது செய்திருக்கிறார்கள். இதற்கு கூட அமைப்புக்குள்ளே கொஞ்சம் அதிருப்தி இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். இத்தகைய விளம்பரம் எதுவும் நமக்கு அவசியமில்லை. நாம் வளமை போல எமது பணிகளை செய்து கொண்டு போகலாமே, எதற்காக இப்படியான நூல்கள், கையேடுகள் எல்லாம் வெளியிடப்பட வேண்டும் என்று கேட்கிற அளவுக்கு அல்லாஹுடைய அருளினாலே மிகவும் பக்குவப்பட்ட சகோதரர்களை கொண்ட ஒரு அற்புதமான அமைப்பு இது. இதற்கு சாட்சி சொல்ல எல்லா வகையிலும் தகுதியானவன் நான். ஏனென்றால் இந்த நிறுவனத்தின் அழைப்பிலே தொடர்ந்து இந்த நாட்டுக்கு, இந்த மண்ணுக்கு வருகை தரும் பாக்கியத்தை பெற்றவன் என்ற வகையில் இந்த அமைப்புடைய கொள்கை, போக்கு, நிலைப்பாடு அனைத்தையும் நன்கு அறிந்தவன். ஆரம்பத்தில் நாம் வருகிற போது இந்த அமைப்பு மாத்திரம்தான் செயற்பட்டு கொண்டிருந்தது, வேலை செய்து கொண்டிருந்தது. அவர்கள் நாம் வந்த சந்தர்ப்பத்தில் கூட நாட்டின் எல்லா பாகங்களுக்கும் எம்மை அனுப்புவதற்கு வழி செய்தார்கள். எந்த அமைப்பு அழைத்தாலும் மறுப்பு இல்லாமல் எம்மை அனுப்பி வைத்தார்கள். எல்லா இடங்களுக்கும் போய் நிகழ்ச்சிகளை நடாத்துவதற்கு ஒழுங்கு செய்தார்கள். முன்பெல்லாம் ஒரு மாநாடு நடைபெறும், இப்போது ஏக காலத்தில் எத்தனை மாநாடுகள் நடைபெறுகின்றன என்பது எனக்கே தெரியாது. நான் வர முன்பே நான் வரும் நாட்களை அறிந்து எனக்கான நிகழ்ச்சிகள் ஒழுங்கு செய்யப்பட்டு நான் அறியாமலேயே அந்த நிகழ்ச்சிகள் எனது பேரும் போடப்பட்டிருப்பது எந்த அளவு தூரம் பொருத்தமானது எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு தவ்வா வளர்ச்சி கண்டிருக்கிறது என்றால் அல்லாஹ்வுடைய அருள் ஒரு பக்கம், இந்த இஸ்லாமிய அழைப்பு பணி மையத்துடைய இந்த பரந்த பார்வை மறுபக்கம் என்று சொன்னால் அது மிகையாகாது. இன்று வரைக்கும் அந்த பணி தொடர்வதை நாம் பார்க்கிறோம். சில போது மிக முக்கியமான நாட்களை கூட, அதாவது தவ்வா சென்டர் அழைத்து வந்த, அவர்களுடைய அனுசரணையோடு வந்த ஒரு அழைப்பாளர் மிக முக்கியமான நாட்களை தவ்வா சென்டரில் கழிக்காமல் மற்றொரு இடத்தில் நடக்கிற நிகழ்ச்சிக்காக செல்வார். சில போது சில சகோதரர்கள் இதனை ஆட்சேபித்ததும் உண்டு. அதாவது நாம் கஷ்டப்பட்டு அழைத்து வந்த அழைப்பாளர் முக்கியமான நாட்களில், குறிப்பாக வார இறுதி நாட்கள் நமது சென்டரில் நிகழ்ச்சி செய்யாமல் வேறெங்கோ செல்கிறாரே என்று கேட்கப்படுகிற போது அவருக்கு சொல்லப்படுகிற பதில், நமது சென்டராக இருக்கட்டும், மற்றொரு சென்டராக இருக்கட்டும், எங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய தீனை சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதோ அங்கு போய் சொல்ல வேண்டியதுதானே, கண்டிப்பாக இங்கு தான் நடக்க வேண்டுமான். ஆனால் நான் சொல்வதுண்டு, நான் ஓரிடத்தில் இருக்கிறேன், தேவையானவர்கள் அங்கு வரட்டும், ஏன் தொட்டமாக ஒவ்வொரு இடத்துல போய் சொல்ல வேண்டும் என்று சொல்லி. என்றாலும் ரெண்டு வகையிலும் விஷயம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. உண்மையில் நான் நினைக்கிறேன், இங்கு எனக்கு ஒரு தார்மீக கடப்பாடு இருக்கிறது. இந்த இஸ்லாமிக் தாவா சென்டர், இந்த இஸ்லாமில் அமைந்திருக்கிற இஸ்லாமிய அழைப்பு பணி மையம் பல சிரமங்களுக்கு மத்தியில் ஆரம்பத்தில் ஒரு இடத்தில் இயங்கி, பிறகு இன்னும் ஒரு இடத்தில் இயங்கி, இறுதியாக தனக்கென்று ஒரு இடத்தை உருவாக்கி கொண்டு கொள்வனவு செய்து அங்கு இப்போது கடந்த பல ஆண்டுகளாக மிக வெற்றிகரமாக செயற்பட்டு வருகிறது. பல்வேறு பணிகள் ஈடுபட்டு வருகிறது. பரந்த மனப்பான்மையோடு ஈடுபட்டு வருகிறது. இந்த மாநாடுகள் கலந்து கொள்கிற அழைப்பாளர்களை, அறிஞர்களை பார்க்கிற போதே இந்த அமைப்புடைய நிலைப்பாடு என்ன என்பது தெள்ள தெளிவாக உங்களுக்கு தெரியும். ஆனால் கவலைக்குரிய விஷயம், இது என்னுடைய, நான் யாரையும் பிரதிநிதித்துவப்படுத்தி இங்கு பேசவில்லை, கவலைக்குரிய விஷயம், பல ஆண்டு காலமாக வெற்றிகரமாக இயங்கி வந்து தமிழ் பேசும் முழு முஸ்லிம் சமூகத்திற்கு மாத்திரமன்றி தமிழ் பேசாத ஆங்கிலத்தில் பேசுபவர்கள் கூட நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒழுங்கு செய்து நடாத்தி வருகின்ற இந்த நிறுவனம் தான் அமைத்திருக்கிற அந்த மஸ்ஜித்க்குரிய இஸ்லாமிய நிலையத்துக்குரிய கொள்வனவு செய்த சந்தர்ப்பத்திலே அதற்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகையை பெரிய அளவில் இன்னும் கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு தொகையை இந்த நிறுவனம் கடனாக கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறது. இவ்வளவு பெரிய ஒரு
பணியை செய்கிற நிறுவனத்துடைய நிலை இப்படி இருப்பது எந்த வகையிலும் ஆரோக்கியமானதல்ல. இந்த நிறுவனத்துடைய இந்த பிரச்சினையை தீர்ப்பது ஃபர்து கிஃபாயா என்று நான் நினைக்கிறேன். குறிப்பாக இந்த நிறுவனத்துக்கூடாக பயன்பெற்ற ஏனைய நிறுவனங்கள் அனைத்தும் தாய் நிறுவனமாக இதனை நினைத்து இதனுடைய பிரச்சினையை தீர்த்து வைப்பதற்கு முன்னுரிமை கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து குறைந்தபட்சம் இதற்கு மேலதிக உதவியை செய்வதல்ல, இதனுடைய கடன் பளுவை குறைப்பதற்கு உரிய நடவடிக்கையை ஒவ்வொரு நிறுவனமும் தனிப்பட்ட முறையில் இருந்து சிந்தித்து அதற்கான ஒரு வியூகத்தை வகுத்து இந்த கடன் தொகையில் ஒரு பகுதியை பொறுப்பேற்று அதற்கு ஆவண செய்ய வேண்டும் என்பது எனது தனிப்பட்ட ரிக்வெஸ்ட். அவ்வாறு சொல்லுமாறு யாரும் என்னை வேண்டிக் கொள்ளவில்லை. நான் உணர்ந்து இதனை சொல்கிறேன். எனவே இதில் ஏதாவது நான் சொன்ன விஷயத்தில் தவறு இருந்தால் அது என்னை சார்ந்தது. தவா சென்டரில் குறைபிடிக்க வேண்டாம். அடுத்ததாக நான் நினைக்கிறேன், குறைந்தபட்சம் தவா சென்டருடைய இந்த கடனை அடைப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு முயற்சி தான் சரியா நான் சொல்கிறது. இந்த நாலேஜ் பாக்ஸ், இது நாலேஜ் பாக்ஸ் தானே? நாலேஜ் பாக்ஸ் என்ற எத்தனை மணி நேரம் 500 மணி நேர உரைகளை உள்ளடக்கிய இந்த எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவ், இதனை வாங்குவதற்கூடாக நான் நினைக்கிறேன் 2 பயன்கள். ஒரு பக்கம் ஒரு நடமாடும் நூலகத்தை வீட்டில் வைத்துக் கொள்கிற வாய்ப்பை பெற்றுக்கொள்கிறோம். அடுத்ததாக இந்த தவா சென்டருடைய கடனை அடைப்பதற்கு நாம் உதவி செய்கிறோம். அந்த வகையில் இதற்கூடாக இதனை கொள்வனவு செய்வதற்கூடாகவாவது நாம் இந்த நமது தார்மீக கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று நான் தனிப்பட்ட முறையில் உங்களிடம் வேண்டுகோள் விடுக்க விரும்புகிறேன். இதனை விட இந்த உரையை தொடர்வது எந்த வகையிலும் பொருத்தமாக எனக்கு தெரியவில்லை. மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதற்கும் சில பயனுள்ள கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கும் எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை இட்டு நான் பெருமகிழ்ச்சி அடைவதோடு இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு ஏற்படுத்தி தந்த ஏற்பாட்டாளர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நற்கூலி வழங்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். அல்லாஹும்ம லா ததஅ லனா தம்பன் இல்லா கஃபர்தா வலா ஹம்மன் இல்லா ஃபர்ரஜ்தா வலா தீனன் இல்லா கதைதா வலா ஹாஜத்தன் மின் ஹவாயிஜி துன்யா லக ரதான் லா கதைதஹா யா ரப்பல் ஆலமீன் வ ஸல்லல்லாஹு வஸல்லம் அலா கைர் ஹல்கி சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. அறிஞர் அஷேக் அகான் முகமது நலிமி ஹசரத் அவர்கள் மிகவும் விளக்கமாக மனித சமுதாயம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது, இந்த உலகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது, அழிவு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, இந்த மனித சமுதாயம் சீரடைய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பாதை, சத்திய பாதை, இஸ்லாமிய பாதையை நோக்கி மீண்டு வர வேண்டும் என்ற தெளிவை நமக்கு தெளிவான முறையிலே இங்கே விளக்கி சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாகுமுல்லாஹ் கைர்.